நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோடய ஆர்டிஸ்ட்டு காம்பவுண்டு தான்னா அவங்க வீடு 1500 பெட்ரோல் கேட்டாங்க. இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்டு அப்படி போய் சேரணும். அங்கேருந்து இங்கே வர்றாங்க. ஏமா ஒரு 500 சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு சொல்கிறாரு. இல்லை அது எப்போ ஒரே ரேட்டு தான், 1500 எங்கேருந்து வந்தாலும் அப்படி தான் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டுகளே சில நேரங்களில் இப்படி ஒரு சின்ன விஷயமா அந்த மாதிரி நல்லா நடந்துக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அடுத்துல சின்ன ப்ரொடியூசர்களை பற்றி பேசும்போது சொன்னாங்க, நான் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க தியேட்டர்களில் கண்டிப்பாக ஒரு சின்ன படம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சட்டம் போடக்கூடாது? எப்போ பாரு பெரிய படம் தான் ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அது நீதி இல்லையே. உங்கள் தேட்டரில் சின்ன படமும் ஓடணும் அப்படின்னு சொல்லி சின்ன படத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு ஷோ வந்து முக்கியமான ஷோ ஏதாவது ஒரு பண்ணுறேன்னா காலைக்காட்சி வந்து நீ வேணா கொடுத்தீங்கன்னா காலைக்காட்சிக்கு யார் வரப்போகிறா? பெரிய படத்துக்கு வந்து காலைக்காட்சிக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வருவாங்க. நீ அவனை கொண்டு போய் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு வந்து யாரும் கூட்டம் வரலன்னா இல்லை கூட்டம் வரல நான் தூக்கிடுறேன்னு சொன்னேன் இப்படி. அதனால் கண்டிப்பாக சின்ன படத்துக்கு வந்து எந்த தேட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டர்களில் வந்து அந்த 12:30 மணி ஷோ இல்லைனா ஒரு 3 மணி ஷோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷோ அந்த அவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக சின்ன படங்கள் வந்து ஓடுறதுக்கு. ஏன்னா இப்போ மவுத்து டாக் வர்றதுக்குள்ளேயே வந்து அவங்க டக்குன்னு வாங்கி மாற்றிடுறாங்க. இந்த மவுத்து டாக்கோடு இல்லாமல் இன்னொரு டாக் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த புதுசாக எவனா ஒருத்தனை கமெண்ட் பண்ணால் அவன் கொஞ்சம் காசு கொடுக்குறான் போலுக்கு. அதனால் 3 நாள் 4 நாள் இல்லைப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்குறது. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறதா சொன்னாங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் முதல்ல வந்து சின்ன படம் ஓடணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தேட்டர்களில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சின்ன படம் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஏதாவது ஒரு படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் நீ கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா, ஏன்னா கூட்டம் வர்றதும் கூட சில நேரங்களில் தேட்டரை பார்த்து தான் வர்றாங்க. ரொம்ப சில தேட்டர்களுக்கு வந்து கூட்டமே வர்றதில்லை. அவனுக்கு இந்த வெயில் காலம்னா இந்த ஏசி இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், வந்து பார்க்கிங் வசதி இருக்கணும், 2 வீலர்லேருந்து 4 வீலர் எது வேணாலும் நிறுத்துறதுக்கு அவனுக்கு சௌகரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இத்தனையெல்லாம் பார்த்து அந்த தேட்டருக்கு வர்றாங்க. அதனால் நல்ல தேட்டர்கள் அப்படிங்கிறது வந்து சின்ன படங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாகப்படுது.